அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம், ஹதீஸுடைய கருத்தை பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே பல தாற்பயங்களும் நுட்பங்களும் இருக்கின்றன. அதில் மேல்வாரியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தினை விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன் அல்லது அவனுக்கு நாம் அறிமுகம் இல்லாதவராக இருப்போம் அல்லது நமக்கு அவர் அறிமுகம் இல்லாதவராக இருப்போம். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் நமக்கு எதிரியாக மாறுகின்றார். நமக்கு எதிரியாக அவன் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது நேரடியாக அவன் எமக்கு எதிரியாக மாறுவான் அல்லது எமக்கு எதிராக இருக்கின்ற ஒரு குழுவுடன் சேர்ந்து அவன் செயல்படக்கூடியவனாகவும் இருப்பான். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளம் வரும் முன் அணை கட்டுங்கள் என்கின்ற கருத்து போல இந்த கருத்துக்கு இணங்க தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அதாவது தெரியாதவன் நமக்கு எதிரியாக மாறுவதற்கு முன்பாக அவனுக்கு சலாத்தை கூறி அவனை எம்பக்கம் நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், எம்பக்கம் அவனுக்கு அன்பை உண்டாக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தான் இதிலே நாங்கள் மேல்வாரியாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விடயங்களுக்கும் வாழ்க்கையினுடைய அனைத்து பரிமாணங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையில் எமக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கூறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.